சுபானக்க மக்களை சொன்னோம்ல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கை இவங்க இன்னைக்கு எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. சோ இதுல என்னால ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது. ஒரு சில பேர் இந்த டாஸ்க்கை நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் இந்த டாஸ்க்கை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் இந்த டாஸ்க்ல அவங்களுக்கான வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் இந்த டாஸ்க்கை பண்ணாம பொண்டாட்டி பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது ப்ரோ. லைவ் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் புரியும் இது டாஸ்க் மாதிரியே இல்ல. சத்தியமா சொல்றேன், இது டாஸ்க் மாதிரி இல்ல ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் வீக்லி டாஸ்க்னா எப்படி இருக்கும் தெரியுமா ப்ரோ? அந்த வாரம் அந்த வீக்லி டாஸ்க் கொடுக்கும்போது அந்த 3 நாள் அப்படி ஃபயரா இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எதுக்கு வீக்லி டாஸ்க் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் டாஸ்க் எடுத்துட்டு வந்து இவனுக்கு கொடுத்தாலும் இவன் அந்த டாஸ்க் அழிச்சிடறானு ப்ரோ. மேபி இந்த டாஸ்க் வேற ஏதாவது லாங்குவேஜ்ல இல்ல தமிழ்லயோ வேற ஏதாவது சீசன்ல கொடுத்திருந்தா கண்டிப்பா நல்லபடியா பண்ணிருப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அழிச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னா அதே மாதிரி அழிச்சிட்டாங்க. இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படிங்கறத பிக் பாஸ் தெளிவா சொல்லிட்டாரு. இது ஒரு ஃபன் டாஸ்க்பா, கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ஃபன்னா கொண்டு போகிறாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஃபன் அப்படிங்கிற பேர்ல வெறுமனைக்கு வன்மத்தை மட்டும் தான் கொட்டிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபன் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் அந்த ஃபன்னையுமே ஒரு சில பேர் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த ஃபன்னை அழிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, யார் வன்மத்தை கொட்டுறா, யார் இந்த டாஸ்க் அழிக்கிறா, யார் நல்லபடியா ஃபன் பண்றா, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேபி இதுக்கப்புறம் ஒரு 4-5 வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். சும்மாவே வீடியோ லேட்டாக தான் வரும். இப்போ கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரண்ட் இல்லை, என்னோட இன்வெர்டர் என்னாச்சுன்னு தெரியல. சடனாக என்னோட பிசி வந்து இதாக மாட்டேங்குது, ஆன் ஆகுது கட் ஆகுது, ஆன் ஆகுது கட் ஆகுது. ஆனால் என்னோட லைட்ஸை மட்டும் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகுது. ஓகேவா? அது ஏன் தெரியல. நான் கேட்ட வரதுக்கு ஏதோ வாட்ஸ் அதிகமாக பிசி இழுக்குதான், அதனால இன்வெர்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி கேப்பபிளா இல்லையா, பெரிய இன்வெர்டர் வாங்கணுமா, அதை பத்தி அதற்கா தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்ன எலவன் தெரியல ப்ரோ, என்ன மட்டும் போட்டு சோதிச்சுட்டு இருக்காங்க. யாருக்காச்சும் இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அது என்ன நம்ம பார்த்தே ஆகணும். சரி ஓகே, இந்த 3வது ப்ரோமோல நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாப்பு டீம் இருக்காங்கல்ல, மாப்பு ஆப்பு அந்த ஒரு டீம், அது மாப்பு ஆப்பு அது பேர் என்னப்பா, கிளீனிங் டீம்னு வச்சுக்கோங்க. அந்த கிளீனிங் டீம் எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. முக்கியமா விக்கல் சுக்கிரம பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போயிட்டு இருக்காப்ல. கெமியை பொறுத்தவரைக்கும் அவங்க எப்பவுமே ஒரு கிரிஞ்சா பண்ணுவாங்கல்ல, அந்த கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படியே இந்த பக்கம் காமு மாமா பொறுத்தவரைக்கும் அவர் என்ன பண்றாரு எனக்கே தெரியல. அவர் ஒன்னு அரோரா டப்பி உட்காந்துக்கிறாரு, இல்லன்னா பார்வை வெறுப்பேத்துறாங்க பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம அவங்க பேர் என்ன, ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ். ஆமா, ஃபிளஷ் ஃபைட்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஏதேதோ பண்றாங்க. பாத்ரூம் போறவனை தட்டி 1க்கு போறீங்களா 2க்கு போறீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது என்ன டாஸ்க்னு கேட்கிறேன். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். 1க்கு போறீங்களா 2க்கு போறீங்களான்னு கேட்டு அதை வச்சு ஃபன் பண்ணுறதா ஒரு டாஸ்கான்னு கேட்குறேன். ஏங்க அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு இந்த டாஸ்க் எப்படி கொடுத்துருக்காங்க, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லை அடிக்கணும். அடித்தோடனே அங்கேருந்து அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக அவங்கள கூட்டு போய் உள்ளே கொண்டு போய் விடணும். உள்ளே கொண்டு போய் விட்டு இவங்க வெளியே உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டு போகும்போதே ஒரு மாதிரி பாட்டு பாடி கூட்டு போகிறாங்கன்னா அது ஓகேவா தான் இருக்கு. ஆனால் அங்கே ஒரு சில பேர் அதுலேயே வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். பட் உள்ளே கொண்டு போய் விட்ட தட்டிட்டு 1க்கு போறீங்களா 2க்கு போறீங்களா, 2க்கு போனீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, 1க்கு போறீங்கன்னா அதையும் சொல்லிட்டு போங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி பாட்டு பாடுவோம். இல்லை எனக்கு புரியல, 1க்கு போனா என்ன பாட்டு பாடுவேன், 2க்கு போனா என்ன பாட்டு பாடுவேன். ஐயா இதெல்லாம் என்னையா ஃபன்னு விட்டா இவனை எட்டி பாப்பானோ போலையா. ஐயா மேலதான் கேப் இருந்துச்சுன்னா தலையை விட்டு 1க்கு தான் போறீங்களா இல்லை 2க்கு எதுவும் போறீங்களான்னு பார்த்தேன்னு சொல்லி எட்டி பார்த்தாலும் பாப்பானோ போல ப்ரோ. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானு. முக்கியமா சபரினே ஒரு மாதிரி தப்பா இருக்குனே, கொஞ்சம் மாத்திக்கோங்க. நீங்க பேசுற ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தப்பா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்வை பொறுத்தவரைக்கும் அதை ரொம்ப அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு சும்மா போறது, வந்து கையமுக்க சொல்றது, அந்த லைன்ல ஆக்சுவலா அவங்க பாட்டு படி ஃபன்னா கூட்டு போன அவ்வளவுதான். கையமுக்க சொல்றது, காலமுக்க சொல்றது, கையை கழுவி விட சொல்றது, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஃபன்னில் இருக்கிறதுக்கு ஓகே, அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னா டாஸ்க் அழிஞ்சிரும். ஸோ அந்த வகையில் அங்கே ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன் டீமை பொறுத்தவரைக்கும் ஒரு இலவும் இல்லை. கிச்சன் டீமில் வன்மம் மட்டும்தான் இருக்கு. எப்பா இந்த 4-5 பேர் வேணுங்கன்னே சாப்பாடு கேட்டு போயிட்டானோ போலப்பா, முட்டை வேணும், சோறு வேணும், குழம்பு வேணும்னு கேட்டானோ போல ப்ரோ. அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனு ஒரே சாப்பாடுக்கு வரானு. அதை நம்ம எப்படியாச்சும் கட் பண்ண பார்க்கணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வாண்டடா இவ்வளோதான் சாப்பாடு, சாப்பாடு முடிஞ்சு போச்சு, ஃபன் பண்ணுவோம், நீங்கள் வந்து காப்பி வாங்க வரக்கூடாது, என்னப்பா ஒரே காப்பி வாங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எவனா காப்பி எடுத்துட்டு போயிட்டா அந்த காப்பி எடுத்துட்டு போனவனை துரத்தி போய் அங்கே ஃபன் பண்ணுறங்க பேரில் அவனை அந்த காப்பியே குடிக்க விடாம வச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சாண்ட்ரா அந்த டாஸ்க் அழிச்சிருவாங்க. சாண்ட்ரா கிட்டலாம் ஃபன்னே வரல ப்ரோ. இவங்கெல்லாம் ஃபன் பண்ண ஆக மாட்டாங்க, பேச ஆக மாட்டாங்க, சண்டை போட ஆக மாட்டாங்க, ஒரு அளவுக்கு ஆக மாட்டாங்க.
சத்தியமா சொல்றேன், ஒரே அளவுக்கு ஆக மாட்டாங்க. திவ்யாலாம் சுத்தம் ஒண்ணுமே வரல, ஒன்றும் வரல. ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க, பட் வரமாட்டுக்கு. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டாஸ்க்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், வரமாட்டுக்கு. இதுல பிரச்சனை பொறுத்தவரைக்கு எனக்கு என்ன சொல்லுனே தெரியல ப்ரோ. பிரஜனும் சாண்ட்ராவும் வேற வேற டீம், ஓகேவா? சாண்ட்ரா இங்க அது பேர் என்ன, கிச்சன் டீம். பிரச்சனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிளீனிங் டீம்னு நினைக்கிறேன், ஓகேவா? அப்படி பிரிச்சு விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் இவர் அங்க பொண்டாட்டி பக்கத்துல தான் போய் நிற்காரு. இதுல புதுசா ஏதோ ஒரு கேரக்டர் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஊம மாதிரி ஏதோ கேரக்டர் பண்றாரு போல, அப்படின்னு இருக்காரு. நோ, ஏன்னா இப்படி கொடுமை பண்ற? நீ சும்மாவே இந்த வீட்டுக்குள்ள பேச மாட்டேன், சும்மாவே பேச மாட்டேன், சும்மா தான் சுத்திட்டு இருப்ப. இதுல ஒரு கேரக்டர் எடுத்து அதை வேற புதுசா ட்ரை பண்றியா? இதுல உன்ன நீங்க நல்லா கவனிச்சுனா, பொண்டாட்டி எங்கெல்லாம் போறாவளோ பின்னாடியே போயிட்டு இருக்காரு, பின்னாடியே போறாரு. அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றாங்க பாருல, பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு ப்ரோ. என்னையா நடக்குதுங்க, என்ன டாஸ்க்னு கேட்குறேன். இதுல நம்ம பாரு, ஏமா இவ்வளோ வன்மத்தில் இருக்க பாருக்கு. நான் தனியாக கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா அந்த ப்ரொமோவில் ஒரு சில சீன் பார்த்துருப்பீங்க. அரோரா கிட்ட உட்காந்து பாரு வந்து வேனுக்குன்னா என் புருஷன் போயிட்டான், என் புருஷன் இன்னொருத்தைய கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, காமு வந்து இப்போ அரோரா கூட இருக்குது பாருக்கு பிடிக்கல, ஓகேவா? அதை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா என் புருஷன் என் கூட நல்லா தான் இருந்தான், சண்டாளி ஒருத்தி வந்து இழுத்துட்டு போயிட்டான், இப்போ என் புருஷன் என் கூட இல்லைம்மா, எப்படியாச்சும் என் புருஷன் என் கூட சேர்த்து வைமா அப்படின்னு மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரோராவோட கையை பிடிச்சி ஜோசியம் பார்க்குறாங்க பேரில் அரோராவுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி பார்வை பார்த்து நீலாம் மனுஷியா அப்படின்னு கேட்க தோணுச்சு. என்னன்னா, கிண்டலுக்கு வேற இப்படி பேசக்கூடாது ப்ரா. என்னன்னா, உனக்கு நிறைய கல்யாணம் நடக்கும், ஒரு கல்யாணம் இல்லை நிறைய நடக்கும், நீ நிறைய பண்ணுவேன், வர்ற எல்லாத்தையும் பிடிச்சிப்ப, அடுத்தவளோட புருஷனெல்லாம் தூக்கிட்டு போயிடுவேன், நீ அந்த மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா அதுல அரோரா ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு, அப்படியாங்க சரிங்க அவங்க புருஷனை நல்லபடியா வச்சிருந்தா புருஷன் எதுக்குங்க ஓட போறாங்க, புருஷனை போட்டு கொடுமைப்படுத்திருப்பாங்க, புருஷனை போட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, அதனால பொண்டாட்டி விட்டுட்டு புருஷன் ஓடி வந்திருப்பானா இருக்கும், புரிஞ்சிருக்கும் நினைக்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு அரோரா வந்து பாரு போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. பட் பாரு விடாம வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுல இடையில டப்புன்னு நம்ம வினோத் வர ஒரு டயலாக் போட்டிருப்பாரு, கவனிச்சிருப்பீங்க. ஆமா, நீ உன் புருஷனை நல்லபடியா பார்த்திருந்தா உன் புருஷன் எதுக்கு இன்னொரு பொண்டாட்டியை தேடுறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு அடி, அக்கா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்க. எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அக்கா வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், அக்கா வந்து ஒரு தட்டு நிறையா சாப்பாடு வச்சுருந்துருக்காங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அந்த சாப்பாடு இப்போ அரோரா கைக்கு போயிட்டு அந்த சாப்பாடை ரிட்டர்ன் எப்படியாச்சும் வாங்கணும், அதுக்கு அக்கா உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. பட் அந்த சாப்பாடு வரமாட்டேன்னு சொல்லுது, அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? அந்த சாப்பாடை நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்க ஒரு நாள், அதுலேருந்து அந்த சாப்பாடுக்கு இப்போ ரோசம் பொத்துட்டு மூக்கு வழியாக வந்துட்டு, அதனால அந்த சாப்பாடு வந்து இப்போ உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டுக்கு, அது உங்களுக்கு புரிய மாட்டுக்கு. அக்காவுக்கு இதை விட எப்படி ஓப்பனாக சொல்ல எனக்கு தெரியலப்பா. மொத்தத்தில் அக்கா இந்த டாஸ்க்ல வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், ஓகேவா? அதை பத்தி நம்ம ரொம்ப கிளியரா ரொம்ப தெளிவா அடுத்த ஒரு வீடியோல பேசலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் டாஸ்க் சரியில்லை ப்ரோ, வீக்லி டாஸ்க் மாதிரியே இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசனில் வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுத்தா அது வீக்லி டாஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் வீக்லி டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க்குள்ளே இன்னொரு டாஸ்க்கை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த வகையில் அடுத்த ஏதோ கோலமாவு கோகிலாவா கோலங்கள் மாவா ஏதோ ஒரு மாவு கோலங்களா ஏதோ ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க போல, ஒரு ப்ரொமோ வந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ரெட் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க போல. அப்போ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னையோட டேல வந்து ரெட் டீம் தான் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதான் கிளீனிங் டீம் விக்ரம் அவர்களுக்கான டீம் தான் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கான கருத்து என்ன, இந்த இது பாருங்க டாஸ்க் எப்படி போயிட்டு இருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முக்கியமாக அந்த இன்வெர்டர் பற்றி யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் போடுங்க ப்ரோ. எப்பா என்ன மட்டும் ஏன் போட்டு இப்படி சோதிக்குன்னு தெரில காய்ஸ், யாரோ நமக்கு சூனிய வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்டில் இன்ஸ்டால் டெக்ஸ்ட் பண்ணுங்க, அடுத்த பார்க்கலாம்.